மக்கள் வணக்கம். வளாகம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் இன்று ட்ரேட் அச்சீவர்ஸ் ட்ரைனிங் அகாடமி பிரைவேட் லிமிடெட் நிறுவனர் திரு கிஷோர் குமார் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். இப்போ நம்முடைய பங்குச்சந்தை நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கலாம் இதனுடைய போக்கு இனிமே? கண்டிப்பா. இப்போ நிஃப்டி பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே நமக்கு வந்து ஒரு மேஜர் ஃபால் இருந்துச்சு. ஸோ இந்த வீக் வந்து ஸ்டில் மார்க்கெட் ரெகுலராக ஷோஸில் சொல்கிறது தான், மார்க்கெட் ஸ்டில் என்ன ஓவரால் வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ப்ளஸ் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து ஓவரால் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இந்த வீக் லெவல்ஸ் வந்து பார்த்தோம்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து நமக்கு 10,943 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. ஸோ பை அபவ் இந்த வாரம் பை பண்ணுறீங்கன்னா 10,979 இந்த ரேஞ்சுக்கு மேலே பை பண்ணிக்கலாம். ஸோ அதோட டார்கெட்ஸ் வில் பி 11,043 அண்ட் 11,087. அதே மாதிரி செல் பிலோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,907 கீழே வந்து we can go for a sell and targets will be 10,843 and 10,799. இது வந்து நிஃப்டிக்கான செல் பிலோக்கான டார்கெட்ஸ். அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27,294 வந்து லாஸ்ட் வீக் க்ளோஸ் ஆச்சு. ஸோ பை அபவ் 27,394 இந்த ரேஞ்சுக்கு மேலே பை பண்ணிக்கலாம். அண்ட் டார்கெட்ஸ் வில் பி 27,490 அண்ட் 27,618. இது வந்து பை அபவ். அண்ட் செல் பிலோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27,194 இந்த ரேஞ்சுக்கு கீழே போயிடுச்சுன்னா பேங்க் நிஃப்டி செல் பண்ணிக்கலாம். அண்ட் டார்கெட்ஸ் வில் பி 27,098 அண்ட் 26,970. இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான இந்த வீக்கான லெவல்ஸ். ஸோ பங்குச்சந்தை பற்றி பார்த்தோம். நம்முடைய பொருட்சந்தை அப்படின்னு வரும்பொழுது கச்சா எண்ணெய் மற்றும் தங்கம் இதனுடைய நிலவரம் எப்படி இருக்கலாம்? ஷோர். இப்போ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட் வீக் வந்து 3,760 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. ஸோ பை பண்ணுறீங்கன்னா வந்து 3,796 இந்த ரேஞ்சுக்கு மேலே பை பண்ணிக்கலாம். டார்கெட் வில் பி 3,860 அண்ட் 3,904. இது வந்து பை அபவ். அண்ட் செல் பிலோ பார்த்தீங்கன்னா 3,724 இந்த ரேஞ்ச் கீழே செல் பண்ணிக்கோங்க. டார்கெட்ஸ் வில் பி 3,660 அண்ட் 3,616. அது 660, இது 616, 616. அண்ட் கோல்டு வில் பி கோல்டு பார்த்தீங்கன்னா 33,230 க்ளோஸ் ஆச்சு. ஸோ பை அபவ் வந்து 33,335 இந்த ரேஞ்சுக்கு மேலே பை பண்ணிக்கலாம். டார்கெட்ஸ் வில் பி 33,426 அண்ட் 33,554. அண்ட் செல் பிலோ வந்து உங்களுக்கு 33,130 இந்த ரேஞ்சில் செல் பண்ணிக்கோங்க. அண்ட் டார்கெட்ஸ் வில் பி 33,034 அண்ட் 32,906. இது வந்து கோல்டுக்கான இந்த வீக் லெவல்ஸ். அண்ட் க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து இன்னும் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு மேஜர் டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு இப்போ தான் மார்க்கெட் ரிவர்சல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்ரி டிப்ஸில் வந்து க்ரூட் ஆயில் பை பண்ணுறது இட் இஸ் அட்வைசபிள். இப்போ பங்குச்சந்தை மற்றும் பொருட்சந்தை இதனுடைய நிலவரம் அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து லிமிடெட் ரிஸ்க் அன்லிமிடெட் ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் இதுல இருக்கிறதா எப்பவுமே சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். கால், புட், ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படி நிறைய ஜார்கன்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்க உங்களுடைய வகுப்புகள்ல இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படிங்கறத எப்படி சுலபமா சொல்வீங்க? ஸோ ஆப்ஷன்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் முதல்ல ஹிஸ்டரி என்னன்றதை பார்த்துடலாம். ஆப்ஷன்ஸ் அப்படின்றது என்னன்னா ஆப்ஷன்ஸ் கிரியேட் ஆகல. த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரேடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேலிஸ் ஆஃப் மிலட்டஸ். ஹி வாஸ் எ கிரீக் மேத்தமெட்டிஷியன். அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு இந்த ஆலிவ்ஸ் எல்லாம் ஆலிவ் இருக்கு பார்த்தீங்களா, ஆலிவ் ஆயில், அந்த ஆலிவ் ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விளைச்சல்ல வந்து அதிகமாக விளைய போகுதுன்றதை வந்து முன்னாடியே அனலைஸ் பண்ணி வச்சுட்டார். சிம்பிளா சொல்லணும்னா இந்த வாட்டி விளைச்சல் வந்து அதிகமாக இருக்க போகுது, நார்மல் காட்டிலும் எக்ஸ்பெக்டட் வில் பி மோர்ன்றதை வந்து அவர் கண்டுபிடிச்சி வச்சாச்சு. இப்போ வச்சதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆலிவ் எடுப்பாங்க பார்த்தீங்களா, செக்கு, அந்த செக்கு ரெண்ட் பண்ணுவாங்க எல்லாருமே. அந்த டைம் சீசன்ஸ்லாம் வந்து தேல் பி ரெண்டிங் இட், அதை ரெண்ட்டுக்கு விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாமே, 100 rupeesக்கு பர் டேக்கு ரெண்ட் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வாட்டி வந்து அதிகமான ஆலிவ்ஸ் க்ரோத் இருக்குன்னு தெரிஞ்சு ஆஃப் சீசன், இன்னும் சீசன் வரதுக்கு ஒரு 6 months 7 months இருக்கு அப்படின்ற டைம்ல இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த ஆஃப் சீசன்லேயே போயிட்டு 7 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த ஆலிவ் செக்கு எனக்கு வேணும், ரெண்ட்டுக்கு நான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இப்பயே பே பண்ணிட்டாரு. ஒரு 6-7 months கழிச்சு வரப்போற ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கே பே பண்ணியாச்சு. எப்படின்னா அப்போ வந்து ஆஃப் சீசன்ல யாருமே செக்கோட மிஷினை வாங்க போறது இல்லை. அப்போ வாங்கலைன்னும் போது உங்களுக்கு என்னன்னா அந்த ஓனருக்கு என்னன்னா சரி வந்தா போதும், ஆஃப் சீசன்ல காசு வருதுன்னா யார் வேணாம்னு சொல்ல போறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவர் வாங்கி வச்சுட்டேன். இப்போ 100 rupees கொடுத்து ஹி ஹஸ் பாட் தி அந்த மிஷின்ஸ் எல்லாம் வாங்கிட்டார். வாங்கிட்டு
ஆன் சீசன் வந்துட்ட பிறகு அந்த ஹார்வெஸ்ட் வர டைம்ல பாத்தீங்கன்னா நார்மலா காட்டிலும் விளைச்சல் பயங்கர அதிகமாயிடுச்சு. அதிகமா ஆனிட்ட பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ரெண்டல் எடுக்கும் போது அந்த டைம்ல இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் ஏற்கனவே வாங்கிட்டாரு பாத்தீங்களா அந்த ஆப்ஷன். அந்த ஆப்ஷன்ன்றது என்னன்னா ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு வச்சுட்டாரு அவர். இந்த டைம்ல எனக்கு நீங்க இந்த மிஷின் எனக்கு கொடுத்துடணும். கரெக்டா அந்த டைம் வரும்போது ஊர்ல இருந்த எல்லா மிஷினையும் ரெண்டுக்கு எடுத்ததை இவர் எடுத்து வச்சுக்கிட்டு, இப்ப எல்லாருமே அந்த இப்ப விளைச்சல சும்மாவும் விட முடியாது, வேஸ்டா போயிடும். சோ கண்டிப்பா அதுல இருந்து ஆயில் எடுத்தாகணும்ன்றது கட்டாயத்துல இவர் 100 ரூபாய்க்கு ரெண்டுக்கு வாங்கிட்டு 200 ரூபாய்க்கு கொடுத்தாரு. அவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக். என்னன்னா he bought the rent for lower price in off season. என்னன்னா ஃபியூச்சர்ல இந்த ஹார்வெஸ்ட் அதிகமா இருக்க போது பிரைஸ் ஏற போகுதுன்னு தெரிஞ்சுட்டு முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, அந்த சீசன் வர டைம்ல அதிகமான ரெண்டலுக்கு வெளியே விட்டார். ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ண ஆப்ஷன் ட்ரேடர். என்னன்னா he started to exercise his rights. இது ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு என்னன்னா நான் ஒரு கட்டாயம் மாதிரி கிடையாது. நான் இதை வாங்கிக்கலாம், வேணும்னா விற்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்படி ரியல் எஸ்டேட் புரோக்கிங் எடுத்துக்கோங்களேன். ஒரு ரியல் எஸ்டேட் பண்றவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவர்கிட்ட வீடு இருக்காது. அவர் என்ன பண்ணுவாரு, போய் ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி மாதிரி போட்டுப்பாரு, உங்க வீடை நான் வித்து கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லட்சே ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வீடு இருக்கு. இவர் போயிட்டு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு 10,000 rupees கொடுத்துட்டு நான் 1 monthக்குள்ள நான் இந்த வீடை வித்து கொடுக்குறேன்னு சொல்றாரு. அந்த 1 monthக்குள்ள வீடை விற்க முடியலன்னா என்ன சொல்றாரு, நான் கொடுக்குற இந்த டோக்கன் அட்வான்ஸ் 10,000 நீங்களே எடுத்துக்கலாம் அப்படின்னு ஓனர் கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ அந்த 1 monthக்குள்ள என்ன சொல்றாரு, 10 lakhsக்கு மேல எவ்வளவு வேணா நான் விற்பேன், ஆனா உங்களுக்கு எவ்வளவு தருவேன்னா 10 லட்சம் ரூபாய் தான் தருவேன். இப்போ அவர் அந்த 1 monthக்குள்ள லெட்ஸ் சே 15 lakhsக்கு வித்தாருன்னா அவரோட ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் 5 lakh rupees அவருக்கு வந்து ப்ராஃபிட். ஆனா விற்க முடியலன்னா என்ன பண்ணும், அவருக்கு டோட்டல் லாஸ் வில் பி 10,000. சோ இதுதான் நீங்க சொன்னது அந்த லிமிடெட் ரிஸ்க் வித் அன்லிமிடெட் ப்ராஃபிட்ன்றது. என்னன்னா அந்த 10,000 அவர் கொடுத்தாரு பாத்தீங்கன்னா அதுதான் அவரோட ஃபுல் ரிஸ்க். அண்ட் ப்ராஃபிட் எவ்வளவு வரும்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் 15க்கும் விற்கலாம், இல்ல 20 lakhs விற்கலாம், 50 lakhsக்கும் விற்கலாம். அப்ப ரிஸ்க் அப்படிங்கறது என்னாலயே ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். நான் ஒரு ட்ரேடரா என்னால ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் அதுதான். இப்போ ஃபியூச்சர்ஸ்குள்ள போனீங்கன்னா பெரிய பிரச்சனை என்னன்னா என்னால ரிஸ்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு நான் ஃபியூச்சர்ல கான்ட்ராக்ட் ஓபன் பண்ணிட்டு நாளைக்கு காலைல கேப் அப்போ கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா ஐ எம் அட் டோட்டல் ரிஸ்க். என்னோட பொசிஷன் இப்போ திடீர்னு DHFL மாதிரி ஒரு 150 பாயிண்ட் கீழே எடுத்துன்னு வந்து விட்டேன்னா வரலாம் 1.25 லட்சம் ரூபாய் ஒரே ஸ்ட்ரோக்ல போயிடும். அது நல்லா போச்சுன்னா ப்ராஃபிட் வரும். So risk is involved. So you can't determine your risk. So அதனால தான் ஆப்ஷன் மார்க்கெட்ன்றது என்னன்னா ரிஸ்க் எவ்வளோன்றத முன்னாடியே ப்ரீ டிட்டர்மைண்டா தான் உள்ள வந்து யூ வில் பி பிளேசிங் இட். இப்போ 10,000 ரிஸ்க் எடுக்க போறேன்னு முடிவு பண்றதா அந்த 10,000க்கு வர்த் ஆஃப் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் நான் வாங்கி வைப்பேன். இப்போ அந்த ரெண்டல் சொன்ன பாத்தீங்களா, அவருக்கு வந்து அந்த ஹார்வெஸ்ட்ல வருமா வராதான்னு தெரியலனாலும் என்ன பண்ணிட்டார், போய் ரெண்ட் வாங்கிட்டார். ஸோ அவர் ரிஸ்க் எவ்வளவு வேணா எடுக்கலாம். அவர் 5,000 rupeesக்கும் ரெண்டலுக்கு வாங்கிருக்கலாம், 10,000க்கும் வாங்கலாம், 50,000க்கு ஊர்ல இருக்க எல்லாம் சேர்த்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்தும் வாங்கலாம். வந்துடுச்சுன்னா ஓகே, அதை காட்டில டபுள் ட்ரிபிள் அவர் விற்கிறதா ரேட் அந்த டைம்ல. ஆனா வரலன்னா அந்த 1 லட்சம் ரூபாய் தான் அவருக்கு மேக்ஸிமம் ரிஸ்க். ஸோ அதே மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்குள்ள போகும்போது த ரிஸ்க் இஸ் மினிமைஸ்ட். ரிஸ்க்ன்றது நீங்க எடுக்கிறது முடிவு பண்ணது மட்டும்தான் ரிஸ்க். அதுக்கு மேல ரிஸ்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இன்னொன்று ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும், ஆப்ஷன்ஸ் எதுக்கு ட்ரேட் பண்ணும், வை டு ட்ரேட் அன் ஆப்ஷன். நம்ம ஆளுங்க வந்து முதல்ல ஆப்ஷன் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாம உள்ள போயிட்டு ஓகே கான்ட்ராக்ட் ட்ரேட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன்ஸ்ன்றது எதுக்கு கிரியேட் ஆச்சுன்னா இட் இஸ் சோலி யூஸ்ட் ஃபார் ஹெட்ஜிங் பர்பஸ். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, ஃபியூச்சர்ல போடுறீங்க, காலங்காத்தால ஏஞ்சி பார்க்கும்போது பெரிய கேப் அப்போ கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, பெரிய ரிஸ்க் ஆயிடும். கரெக்ட், எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அந்த இதுவை என்ன சொல்றது ஸ்டாப் பண்றதுக்காக தான் வி யூஸ் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸ்ன்றது வந்து இட்ஸ் லைக் அன் இன்சூரன்ஸ். அந்த இன்சூரன்ஸ் போட்டு வச்சுட்டீங்கன்னா என்னங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்சே நான் வந்து ஒரு 1000 shares வச்சிருக்கேன். லெட்சே ஒரு பஜாஜ் ஆட்டோல வந்து 1000 share வச்சிருக்கேன்னா அது இறங்குமா ஏறுமான்றது ப்ரெடிக்ஷன் தான் பண்ணி நான் வாங்கியிருப்பேன். ஏறுன்றது நம்பிக்கையில வந்து என்ன பண்ணிருப்பேன், நான் ஷேர்ஸ் வாங்கியிருப்பேன். இன்கேஸ் இறங்கிடுச்சுன்னா எனக்கு டோட்டல் அமௌண்ட்டும் ரிஸ்க்ல இருக்கு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஆப்ஷன்ஸ் வாங்கி வச்சிருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 sharesக்கு ஒர்த் ஆஃப் இதோ வந்து நான் புட் ஆப்ஷன் ஒரு 5,000 rupeesக்கு 10,000 rupeesக்கு வாங்கி வச்சேன்னா இன்கேஸ் மார்க்கெட் எனக்கு கீழே வந்தாலும் அந்த புட் ஆப்ஷன் வர ப்ராஃபிட் என்ன பண்ணுன்னா ஷேர்ஸ்ல வர லாசஸை வந்து இந்த ஆப்ஷன் வந்து ரிகவர் பண்ணி கொடுக்கும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, கார் வாங்குறோம், ஒரு 10 lakhs கொடுத்து கார் வாங்குறோம்னா அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்து என்ன பண்ணுவோம், இன்சூரன்ஸ் போடுவோம். எதுக்குன்னா எல்லாருமே என்னன்னா கார் வாங்கும் போதே ஆக்சிடென்ட் ஆகணும்னு நினைச்சா இன்சூரன்ஸ் போடுறோம் கிடையாது. இன்கேஸ் வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ அந்த மாதிரி நடந்தால்
அதுக்காக தான் நம்ம வந்து இன்சூரன்ஸ் போறோம். இட் டசன்ட் மீன் கார் வந்து போய் இடிக்கணும்ன்றதுக்காக இல்ல. சரி இடிச்சா இன்சூரன்ஸ் தருவாதான், அதுக்கு நீ இடிப்போமா என்ன? ஸோ இட்ஸ் அன் இன்சூரன்ஸ். முதல்ல அப்போ அண்டர்லைங் அசெட்ன்றதே கார் தான். நம்ம ஆளுங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, ட்ரேடிங்ல ஷேர்ஸோ ஃபியூச்சர்ஸோ இல்லாம டைரக்டா இன்சூரன்ஸ் மட்டும் போட்டோம். காரே எல்லாமே இன்சூரன்ஸ்ல தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோமே தவிர இப்போ பொருளுக்கு தான் இன்சூரன்ஸ். இப்போ நம்ம ஆளுங்க ஸ்ட்ரைட்டா இன்சூரன்ஸ்ல ட்ரேட் பண்றது. ஸோ டைரக்ட் ஆப்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, இட்ஸ் அன் ஆப்ஷன். அதுதான், அதுவும் ஒரு என்ன சொல்றது, நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதுலயும். ஏன்னா லிமிடெட் ரிஸ்க் அன்லிமிடெட் ப்ராஃபிட் ஒரு அட்ராக்டிவ்னஸ் அதுல. ஓகே 2000 ரூபாய் போட்டு 50,000 ரூபாய் எடுக்கலாம், இல்ல 10,000 எடுக்கலாம். ஸோ அந்த ஒரு கிமிக்ஸுக்குள்ள வந்துட்டாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா எடுக்க முடியும். இப்போ எப்படின்னா, there are tools and there are analysis where you can make good amount of money in options market. ஆனா என்னன்னா, அதுக்கு ப்ராப்பர் நாலேஜ் தேவை. சும்மா போயிட்டு ஓகே ஆப்ஷன்ஸ்ல போட்டேன் எடுத்துட முடியுமா? டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா ஆப்ஷன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஃபியூச்சர்ஸ்னாச்சும் ரெண்டே விஷயம் தான், பை செல். ஆனா ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய விஷயத்த கத்துக்கணும். ஒன்னு கால்ஸ்னா என்னன்னு தெரியும், புட்டுனா என்னன்னு தெரியும், பையிங்னா என்ன, அதுக்கப்புறம் ரைட்டர்ஸ்னா யாரு. இது இல்லாம டெய்லி என்னன்னா ஆப்ஷன்ஸ் வந்து கரைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. எவ்ரிடே ஆப்ஷன்ஸ் ஸ்டார்டட் டு மெல்ட். என்னன்னா டைம் டு எக்ஸ்பைரின்னு சொல்லுவாங்க. இந்த மாசம் கான்ட்ராக்ட் நான் எடுக்கிறேன்னா எனக்கு 20 நாள் தான் டைம் இருக்கு. இப்போ எப்படி வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரினா, நான் அந்த டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறேன்ல ஒரு லேண்டுக்கு, அது 10,000 rupees. இப்போ அந்த அக்ரிமெண்ட் என்ன போட்டார்னா, ஒரு மாசம் தான் டைம். அந்த ஒரு மாசத்துக்குள்ள எவ்ரிடே 500 கம்மி ஆயிட்டே வரும். நீ கடைசி நாள் வித்து கொடுத்துட்ட 10 லட்சம் தான் விற்க முடிஞ்சனாலும் உங்களுக்கு 10,000 தருப்பேன், திருப்பி வெறும் 500 ரூபாய் தான் கொடுப்பேன். எவ்ரிடே நான் என்ன பண்ணுவேன், உன்னோட ப்ரீமியம்ஸை வந்து நீ கொடுத்த அட்வான்ஸ்ல வந்து டேஸுக்கு கழிச்சுக்கிட்டே வருவேன்னு சொல்றதுதான். சிம்பிளா அப்படி புரிஞ்சுக்கோங்க வேணா. ஆப்ஷன்ஸ் எவ்ரிடே டைம் கம்மியாக உங்களோட கையில வச்சிருக்க ஆப்ஷன்ஸ் கரைஞ்சிக்கிட்டே வரும். இதுதான் பிளாக் ஷோல்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஏன் கரையுதுன்றது தெரியணும்னா, யூ ஹேவ் டு நோ ஆப்ஷன் கிரீக்ஸ். இதை கண்டுபிடிச்சவரே கிரீக் தான். நான் சொன்ன அந்த தேலஸ் ஆஃப் மிலிட்டஸ்ன்றவர், he was a Greek mathematician and a philosopher. இவங்களோட தான் பிளாக் ஷோல்ஸ் மெத்தட். அந்த பிளாக் ஷோல்ஸ் மெத்தட்ன்றது என்னன்னா, ஆப்ஷன்ஸ் கிரீக்ஸ்ல வந்து there is காமா, டெல்டா, வேகா, ரோ, இந்த மாதிரி தேட்டா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு. மேக்ஸ் ரொம்ப படிச்சவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அதெல்லாம். ஸோ அதுல வந்து என்னன்னா, ஒரு டெல்டானா என்ன, காமானா என்ன, தேட்டானா என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஷனோட டைம் வேல்யூ என்ன, டைம் இஸ் யுவர் ஃப்ரெண்டுன்னுவாங்க ட்ரேடிங்ல. ஆனா இதுல வந்து டைம் இஸ் யுவர் எனிமி. டைம் கம்மியாக உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஆப்ஷனை கரைச்சிக்கிட்டே வரும். ஸோ டைம் ஜாஸ்தியாக கம்மியாகும் போது ரைட்டர்ஸுக்கு ப்ராஃபிட் வரும், வேற பையர்ஸுக்கு லாசஸ் வரும். ஸோ இவ்வளவு விஷயம் இருக்கு ஆப்ஷன்ஸ்குள்ள. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இது எதுவுமே தெரியாம சரி போடுவோம், 2,000 ரூபாய் போட்டு வருதா பார்க்கலாம், ட்ரை பண்ணுவோம். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் போட்டோமா. இப்போ அவரு 10,000 ரூபாய் கொடுத்து விற்கலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா இதுல இன்னொன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னா, அந்த விக்க கொடுக்குறாரு பாத்தீங்களா, 10 லட்ச ரூபாய் வீடை வித்து கொடுன்னு, அவருக்கு கிளியரா தெரியும் இந்த வீட்டுக்கு வருது 8 லட்சம் தான், 10 லட்சத்துக்கு போகவே போவாதுன்னு. உங்ககிட்ட 10,000 வாங்குற மாதிரி ஒருத்தர்கிட்டயும் 10,000 வாங்குறது அவரோட வேலை. தே ஆர் கால்ட் அஸ் ரைட்டர்ஸ். ஒரே வீடு தான் வச்சிருப்பாரு, அந்த வீட்டோட வேல்யூ 8 லட்சம் தான் தெரியும். அதை 10 லட்சத்துக்கு வித்து கொடுன்னு சொல்லி உங்ககிட்ட என்ன பண்றாரு, ஒரு பிரீமியம் வாங்குறாரு 10,000 ரூபாய். இந்த மாதிரி உங்ககிட்ட வாங்குறது இல்லாம எல்லாருக்கிட்டையும் வாங்குவாரு. அவரோட பிசினஸ் இது. எப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி தான். 100 கார் இன்சூரன்ஸ் போடும், அதுல ஒன்னே ஒண்ணுதான் என்ன ஆகும், உங்களுக்கு ஆக்சிடென்ட்ல கிளைம் பண்ணுவாங்க. இதுதான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். இஃப் யூ ஆர் கோயிங் ஆஸ் அ ரைட்டர், நீங்க ஒரு செல்லிங் பண்றீங்க ஆப்ஷன்ஸ்னா, யூ ஆர் லைக் அன் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஊர்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் பிரீமியம்ஸை கலெக்ட் பண்ணிப்பீங்க. அந்த இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா பெர் ஆனமுக்கு நான் இப்ப என் காருக்கு வந்து 20,000 பே பண்றேன்னா, அவங்களோட ப்ராஃபிட்டே அந்த 20,000 தான். இன்கேஸ் ஆக்சிடென்ட் ஏதாவது ஆகலைன்னா அந்த 20,000 அவங்களோட ப்ராஃபிட். இப்போ என்ன பண்றாங்க, இந்தியா ஃபுல்லா இருக்கவங்க கிட்ட இன்சூரன்ஸ் வாங்கிட்டாங்க. அதில் சில பேர் தான் கிளைம் பண்ண போறான். அந்த கிளைமுக்கு மட்டும் இப்போ எப்படின்னா 100 கோடி நான் வசூல் பண்ணிட்டேன், அதுல எனக்கு 10 கோடி தான் செலவுனா எனக்கு போதுமே, 90 crores எனக்கு ப்ராஃபிட் தான். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆப்ஷன் ரைட்டிங். ஆப்ஷன் பையிங்ன்றது என்னன்னா, கார் வாங்கும்போது இன்சூரன்ஸ் போட்டுக்கிறோம். இன்கேஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா 20,000க்கு அவன் 8 லட்சத்துக்கும் கிளைம் கொடுத்தாகணும். தட் இஸ் ஆப்ஷன் பையிங். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். ஆப்ஷன்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹேவ் சம் ப்ராப்பர் நாலேஜ். மார்க்கெட்ல ஆப்ஷன் கிரீக்ஸ்னா என்னன்னு கத்துக்கோங்க. பிளஸ் ஆப்ஷன் பையிங்னா என்ன, ரைட்டிங்னா என்ன, பிளஸ் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம். ஒன் மோர் திங் ஐ எக்ஸ்பிளைன் யூஸ். ஆப்ஷன்ஸ் பண்ணும்போது வெறும் ஆப்ஷன்ஸ் மட்டும் வச்சு பண்ண முடியாது. யூ நீட் ப்ராப்பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஏன்னா அண்டர்லைங் அசெட் எதுனா ஸ்டாக்.
இப்போ ஸ்டாக் மேலே ஏறுச்சுன்னு தெரிஞ்சாதான் நீங்க கால் ஆப்ஷன் வாங்க முடியும். ஸ்டாக் கீழே இறங்க போகுதுன்னா புட் ஆப்ஷன் வாங்க முடியும். அப்போ முதல்ல உங்களுக்கு என்ன தெரியும்னா மேலே ஏற போதா இறங்க போதான்னு தெரியணும் ஸ்டாக்ஸ். ஸோ அதுக்கு வி நீட் ப்ராப்பர் டெக்னிக்கல் நாலேஜ். இது கத்துக்கிட்ட பிறகு யூ கம் இன் டு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். சும்மா ஏதோ 2000 போட்டு 5000 எடுக்கலான்ற மாதிரி டோன்ட் கம் இன். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட் அண்ட் ட்ரேட். அதுக்கப்புறம் ப்ராஃபிட்ஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும். ரொம்ப ரொம்ப தெளிவா சொன்னீங்க இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரொம்ப அடிப்படையான விஷயங்களை விளக்கி சொன்னீங்க. இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் வந்து பங்கு சந்தைக்கு, நம்முடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு பழைய விஷயமா இருக்கலாம். நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரேடிங் கூட பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நம்மளுடைய கமாடிட்டி மார்க்கெட் அப்படிங்கறது பார்த்தா ஒரு வருடத்திற்கும் மேலாக தான் ஆயிருக்கும். இப்போ அந்த அளவுக்கு இதுல வால்யூம் அப்படிங்கிறது பெரிய அளவுல வரல. இது என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ கமாடிட்டிஸ்ல பண்றது எந்த அளவுக்கு சுலபமா இருக்கும் இதுல? ஷுவர். இப்போ ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே யூனிவர்சல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 2 டைப் ஆஃப் ஆப்ஷன். ஒன்று அமெரிக்கன், யூரோப்பியன் இருக்கு, இன்னொன்று சிகாகோ எக்ஸ்சேஞ்சில் ஒன்று இருக்கு. நம்ம வந்து ஒரு மெத்தடாலஜியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அமெரிக்கன் ஆப்ஷன்ஸ் பண்றதுல யூரோப்பியன் ஸ்டைலில் தான் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து ரெண்டுமே காமன் தான். என்எஸ்சி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, எம்சிஎக்ஸ் எடுத்தாலும் ஒரே பேட்டர்ன் தான் வச்சிருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா என்எஸ்சி வந்து லாங் பேக்கே ஆப்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வேற எம்சிஎக்ஸ் லாஸ்ட் இயர் தான் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஐ திங்க் இட் வாஸ் செப்டம்பர் சம்திங். ஸோ அந்த டைம்ல ரிலீஸ் பண்ணதுனால இன்னும் கமாடிட்டி ட்ரேடர்ஸுக்கு நிறைய பேர் ஆப்ஷன்னா என்னன்னே தெரியாது. அந்த அவேர்னஸ் இன்னும் போய் சேரல அவங்களுக்கு. கமாடிட்டியில ஆப்ஷன்னா என்ன, ஆப்ஷன்னா எப்படி பண்ணணும், இது எதுவுமே தெரியாததுனால தான் அங்க வால்யூம் ரொம்ப கம்மி. இப்போ எம்சிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வால்யூம் எங்க இருக்கும்னா ஃபியூச்சர்ஸ்ல தான் இருக்கும் அதிகமா. நமக்கு எக்விட்டிஸ் மார்க்கெட் எடுத்தீங்கன்னா கூட வால்யூம் வந்து அதிகமா உங்களுக்கு ஷேர்ஸ்ல தான் இருக்கும். பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஷேர்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க தவிர they don't go for futures market. Plenty of the main investors. So MCX பொறுத்த வரைக்கும் full and full futures market தான். So futuresல தான் உங்களுக்கு அதிகமான வால்யூம். whereas ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல அவேர்னஸ் கம்மியா இருக்கிறதுனால இன்னும் அந்த அளவுக்கு வால்யூம் வரல கமாடிட்டிஸ்ல. அண்ட் இன்ன வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நானும் மார்க்கெட்ல லைவா பார்த்துட்டு இருக்கிறதா ஆப்ஷன்ஸுக்கு இன்னும் பெருசா வால்யூம் வரல. அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது the total number of opened contracts in an exchange. இந்த மார்க்கெட் வைட் பொசிஷன் லிமிட்னு சொல்லுவாங்க. ஓவரால் எவ்வளவு கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு, அந்த கான்ட்ராக்ட்ஸ்ல இருந்து எவ்வளவு ரைட்டர்ஸ் வெளியே எடுத்து கொடுத்துருக்காங்கன்றதுக்கு தான் அந்த மார்க்கெட் வைட் பொசிஷன் லிமிட்னு சொல்லுவோம். ஸோ அந்த இதுவெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். கமாடிட்டி ஹேஸ் அ லோ நம்பர் ஆஃப் வால்யூம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் அந்த அளவுக்கு வால்யூம் வரல. பிகாஸ் ஆஃப் ரீசன் இஸ் இன்னும் நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் போய் சேரல. ஸோ இட் டேக்ஸ் டைம். இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி இப்ப இந்த ஆப்ஷன்ஸ் பத்தி சொல்லும்போது நான் ஒரு சில இந்த ஜார்கன்ஸ் அப்படிங்கறது தான் நான் சொன்னேன். கால், புட், ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்ப நீங்க சொல்லும் பொழுது பிளாக் ஷோல்ஸ் மெத்தட், அதுக்கப்புறமா அந்த யார் இந்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க, ஆல்பா, பீட்டா, காமா, அதாவது மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு நினைக்கிற, கணக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பயமான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு இது கஷ்டம் அப்படின்னு சொல்வீங்களா? எவ்வளவு சீக்கிரம் கத்துக்கலாம் இது? இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நமக்கும் பேசிக்கா மேக்ஸ் எல்லாம் வராது. பட் மெத்தட் பேர் தான் அது டெல்டா காமாலாம். பட் ஓவராலா பாத்தீங்கன்னா இட் இஸ் நார்மல். மேக்ஸ் எல்லாம் வராது இதுல. என்னன்னா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு ஓகே இதுக்கு ஏதோ கால்குலேஷன் எல்லாம் பண்ணி கண்டுபிடிக்கும். இப்போ இருக்கிற நமக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜில மேபி 10 இயர்ஸ்க்கு முன்னாடினா இது கால்குலேட்டிவ் தான். உட்காந்து நம்ம அல்ஜிப்ரா படிக்கிற மாதிரி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் கால்குலேஷன் போட்டு தான் யூ ஹேவ் டு டெரைவ் ஆன்சர். இப்போ எல்லாத்துக்கும் கால்குலேட்டர்ஸ் வந்துருச்சு. ஜஸ்ட் தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வந்துடும். ஸோ எல்லாமே வெரி ஈஸி டு ஃபைண்ட். அண்ட் கால்குலேட்டர்ஸ் ஆர் தேர். வி ஆர் டீச்சிங் தெம் ஹவு டு யூஸ் தி கால்குலேட்டர்ஸ், நாட் தி மேக்ஸ் உட்காந்து எழுத சொல்லி தரல. ஜஸ்ட் போய் இந்த இது போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் எப்படி வரணுன்றது வில் டீச் தெம். ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இந்த டெக்னாலஜிக்கு கிடையாது. ஓகே, சரி. அதே மாதிரி உங்களுடைய பயிற்சி வகுப்புகள் பற்றி சொல்லுங்க. என்னென்னலாம் இருக்கு? இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கறதும் இதுல எந்த அளவுக்கு கவர் பண்றீங்க? கண்டிப்பா. இப்போ நம்ம கிளாஸஸ் பாத்தீங்கன்னா இந்த வீக் வந்து நமக்கு கம்மிங் Thursday வந்து நமக்கு ஃபுல் டே டெக்னிக்கல் கிளாஸ் இருக்கு கோயம்புத்தூர்ல. அண்ட் கம்மிங் Saturday வந்து we have full day technical classes in Chennai. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஆப்ஷன்ஸும் கவர் ஆகும். அந்த ஆப்ஷன்ஸ் சொல்லும் போது தான் there is a strategy. நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது வந்து இந்த பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். இந்த எவ்ரி பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் உங்களுக்கு வீக்லி ஆப்ஷன்ஸ் இருக்கு. as well as நிஃப்டிக்கு வந்து இந்த வீக்ல இருந்து ரிலீஸ் பண்றாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் has come. ஸோ பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து எக்ஸ்பைரி இருக்கு. அந்த எக்ஸ்பைரியில பாத்தீங்கன்னா இப்ப சொன்ன மாதிரி தான் அந்த இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருவோம். ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சிடும். அந்த கடைசி நிமிஷத்துல வந்து மார்க்கெட் என்னன்னா ஒரு மேஜர் ஒரு வோலடைலிட்டி இருக்கும் பேங்க் நிஃப்டியில மட்டும். ஸோ அதுல உட்காந்து ட்ரேட் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா ஐ ஷோ யூ. ஈவன் அதை பாத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ
ஸோ இது எங்களோட குரூப், இது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் இது. ஸோ லாஸ்ட் வீக் வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வந்து February 7th அன்னைக்கு என்ன கொடுத்துருந்தோம்னா 27,400 புட்டும் 27,500 புட் காலையும் வந்து we told them to buy at 30 rupees each. ரெண்டு ஆப்ஷனையும் வந்து 30 ரூபாய்க்கு வாங்க சொல்லியிருந்தோம். ஸோ தட் இஸ் RBI பாலிசி இருந்துச்சு அன்னைக்கு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா RBI பாலிசி இருந்ததுனால ரெண்டுத்தையும் காலும் சரி புட்டும் சரி ரெண்டுத்தையும் we told them to buy for 30 rupees. ஸோ அது எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா புட்டு வெறும் 30 ரூபாய்க்கு எடுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஐ ஹவ் இன்வெஸ்டட் 10,000 இன் புட் ஆப்ஷன். 30 rupees ப்ரீமியம்ஸில் வந்து நான் 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன்னா வித்தின் அ பீரியட் ஆஃப் ஃபியூ ஹவர்ஸ், ஐ திங்க் 12:45க்கு 1 o'clockலாம் ட்ரேடிங் முடிச்சாச்சு. அந்த புட் ஆப்ஷன் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா அந்த 30 rupeesல எடுத்தது இட் வெண்ட் அப் டு 112 or something, ஐ திங்க் 2 or 3. ஸோ 3 times ஆயிடுச்சு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். 10,000 போட்டது வந்து எனக்கு within few hoursக்குள்ள it gave me 20,000 to 30,000 as profit. And whereas put option பாத்தீங்கன்னா 30 rupeesல எடுக்க சொல்லியிருந்தது ஃபர்ஸ்ட், சாரி கால் ஆப்ஷன் 30ல எடுக்க சொல்லியிருந்தது வந்து புட்டு ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஆனதுனால காலை வந்து எடுக்க வேண்டாம் 15 rupeesக்கு போட்டு வைங்கணும். சரி, அதனால எல்லாருமே மாத்தி பெண்டிங் ஆர்டர்ஸ் 15 rupeesக்கு போட்டாங்க. அது அங்கிருந்து கரெக்டா வந்து 12 rupees லோ பஞ்ச் பண்ணிட்டு அங்க இருந்து 75 rupees போச்சு. அதுல 10,000 போட்டவங்களுக்கு அரௌண்ட் 60,000 கிட்ட ப்ராஃபிட் வந்துச்சு. 6 times ஆஃப் தேர் இன்வெஸ்ட்மெண்ட். இதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எடுத்து தே மேட் சம் குட் நல்ல ப்ராஃபிட்ஸ் பண்ணாங்க. மார்க்கெட்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெகுலரா இருக்கு. பேங்க் நிஃப்டியில எவ்ரி வீக் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இட் இஸ் தேர். அதெல்லாம் ஃபெயிலியரே வராதுன்றது கிடையாது. அதுதான் சொன்ன மாதிரி தான் போடுறோம். மார்க்கெட் திடீர்னு ஒரு வாலடைலி கொடுத்துருச்சுன்னா இந்த மாதிரி பல்கா வந்துடும் ப்ராஃபிட்ஸ். வேற வரலன்னா தட் வில் பி ஜீரோ. நம்ம ஸ்டாப் லாஸும் சம்டைம்ஸ் போடுவோம், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் லைக் ஹீரோ ஆர் ஜீரோ மாதிரி தான். ஒன்று அடிச்சதுன்னா பல்கா அடிக்கணும். இல்லைன்னா இது எப்படி எடுப்போம்னா எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட் ஐ அட்வைஸ் மிஸ், இப்போ 1 lakh வச்சிருக்கோம்னா எவ்ரி வீக் வந்து வி கேன் ரிஸ்க் அப் டு 5% ஆஃப் அவர் எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அதில் ஜஸ்ட் ஒரு 5% ஆப்ஷன் வாங்கி வச்சிங்கன்னா மேபி அது 5 to 10 times அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 1 லட்ச ரூபா இருக்குன்னா நான் ஒரு 5,000 ரிஸ்க் எவ்ரி வீக் கன்சிஸ்டன்டா எடுக்கிறேன். ஒரு வாரம் இந்த மாதிரி எனக்கு 6 times 7 times ஆயிடுச்சுன்னா ஒரு 5 வாரம் 6 வாரத்துக்கான ப்ராஃபிட் எனக்கு மொத்தமா வந்திருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ரெகுலரா பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி அன்னைக்கு இந்த ஆப்ஷன்ஸ் சொல்லி கொடுக்குறது. ஸோ இது நம்ம கிளாஸஸ்ல வந்து சொல்லி கொடுத்துருவோம். ஆப்ஷன்ஸ்னா என்னன்றத ப்ராக்டிக்கல் சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் எக்ஸ்பைரி ஸ்ட்ராட்டஜி எப்படி எடுக்கணும், எப்படி ட்ரேட் பண்ணணுன்றது வந்து அன்னைக்கு லைவ் கிளாஸ்ல வில் பி டீச்சிங். அதுக்காக தான் Thursday வந்து நம்ம ரெகுலரா கிளாஸஸ் பண்றது. எதுக்குன்னா Thursday கோயம்புத்தூர்ல லைவா கிளாஸ் போயிட்டு இருக்கும் போது இது ஆப்ஷன் எக்ஸ்பைரி டே அது Thursdayன்றதுனால. ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல நான் வந்து ஐல் பி டீச்சிங் யூ இந்த பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பயே எல்லாருமே கிளாஸுக்கு வந்தவங்க அந்த ட்ரேட்ஸ் எடுப்பாங்க. ஸோ என்னன்னா கிளாஸ் கட்டி வந்து உட்காந்து கத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதே டைம்ல ப்ராஃபிட்டும் பண்ணிட்டு வெளியே போகும்போது they'll be very happy. ஏன்னா கொடுத்த காசும் வந்துச்சு பிளஸ் ப்ராஃபிட்டும் வந்தாச்சுன்னும் போது it will be very happy. ஸோ அதனால தான் we teach them பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி அன்னைக்கு Thursday அண்ட் Saturday வரவங்களுக்கு ஓகே. அப்போ Thursday வந்தால் தான் நம்ம கற்றுக்க முடியுமா? Saturday வரவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா அப்படி கிடையாது. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா மண்டேல இருந்தே வரலாம், இன்னில இருந்தே கூட வரலாம். அதை குரூப்ல உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 850-900 members ஆர் தேர். ஸோ அந்த குரூப்ல வந்து என்னோட கால் அந்த பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி கால் எவ்வளோ எடுக்கணுன்றது மட்டும் அன்னைக்கு மட்டும் வில் பி போஸ்டிங் இட். ஸோ முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் முன்னாடியே வந்து அந்த கால்ஸை யூட்டிலைஸ் பண்ணி யூ கேன் ட்ரேட். Thursday தான் வரணும் நம்ம சேரில், எப்போ வந்தாலும் இட் வில் பி கிவன் ஆன் Thursday. ஸோ இதில் டெக்னிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா there will be 14 subjects will be covered. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா you will be getting from support resistance, Fibonacci, then supply and demand zones, இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், இதெல்லாம் எப்படி நடக்குதுன்றது ஒரு 14 subjects இருக்கு. டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி எப்படி மார்க்கெட்டை ரைட்டாக அப்ரோச் பண்ணோன்றதை வில் பி டீச்சிங் யூ. அதை கற்றுக்கிட்டா தான் ஆப்ஷன்ஸையும் ட்ரேட் பண்ண முடியும். நிறைய பேர் எனக்கு ஆப்ஷன் மட்டும் சொல்லி தாங்கன்னு, வெறும் ஆப்ஷன் மட்டும் வச்சுட்டு யூ கான் ட்ரேட். தட் இஸ் தி ஃபேக்ட். ஏன்னா ஆப்ஷனோட அண்டர்லைங் அசெட் எதுனா கார் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ஒரு இன்சூரன்ஸுக்கு எது அண்டர்லைங் அசெட்னா காரு. எனக்கு கார்லாம் ஓட்ட தெரியாது, எனக்கு இன்சூரன்ஸ் மட்டும் ஓடுங்கன்னா எப்படி முடியும்? ஸோ ஃபர்ஸ்ட் கார் ஓட்ட கற்றுக்கணும். அதே மாதிரி முதல்ல ஸ்டாக்ஸை ப்ரிடிக்ட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா தான் நெக்ஸ்ட் அதுக்கு இன்சூரன்ஸ் போட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கெட் ட்ரெயின்ட் இன் டெக்னிக்கல்ஸ், தென் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன்ஸில் ஈஸியாக வி கேன் ட்ரேட் இன் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். பயிற்சி வகுப்புகள் பற்றி சொன்னீங்க. இதற்கு முன்பதிவு அப்படிங்கிறது அவசியமா? அதே மாதிரி இதனுடைய கட்டணம் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும்? இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி. ஏன்னா நீங்க அன்னைக்கு டெக்னிக்கல் கிளாஸ் அன்னைக்கு கரெக்டா வந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் சிலது புரியாமே இருக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்றதுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னிலேருந்தே ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த Thursdays கோயம்புத்தூர்லயோ இல்லை Saturday சென்னை கிளாஸ்லயோ வர போறீங்கன்னா இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ரெகுலரா நம்ம ஆஃபீஸ்க்கு வரலாம்.
இது என்னன்னா நான் அந்த ஒன் டே கிளாஸ்னும் போது கரெக்டா இது ஒரு நாள்ல கத்துக்க முடியும்னா டெஃபினட்டா கத்துக்க முடியாது. அந்த ஒரு நாள்ல வந்து தியரி தான் எடுக்கும், ஃபுல் தியரி தான் இருக்கும். ஸோ நீங்க மண்டே டு ஃப்ரைடே, மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரெயினர்ஸ் ஆர் தேர். நம்ம ஆஃபீஸ்ல வந்து ட்ரேடிங் ஃப்ளோர் இருக்கு, 100 பேர் வந்து உட்கார்ற அளவுக்கு ஃப்ளோர் இருக்கு. நீங்க ரெகுலரா வந்து உட்கார்ந்து கத்துக்கலாம். ஒரு டைம் கிளாஸ் முடிச்சிட்ட பிறகும் வரலாம். கிளாஸ் வரதுக்கு முன்னாடியே வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ட்ரெயினர்ஸ் வந்து கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க பேசிக்ஸ் எல்லாம். முதல்ல இந்த சப்போர்ட்னு சொன்னா அந்த சப்போர்ட்னா பேசிக் என்னன்னு அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கிளாஸுக்கு வரும்போது இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முன்னாடியே பண்ணிடுறது. பிளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோடனே ஒரு 4 to 5 வீடியோஸ் 6 வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதில் வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்ஸாக இருக்கட்டும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைனு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸோட பேசிக்ஸ்லாம் வந்து வீடியோஸாக வந்துடும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ப்ளஸ் ப்ராக்டிகல்ஸ் முன்னாடியே வந்துட்டீங்கன்னா கிளாஸ் அன்னைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் ஃபீஸ் தான் 10,000 + GST. ஸோ இந்த டெக்னிக்கல் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் டெக்னிக்கல் கோர்ஸுக்கும் இட் இஸ் 10,000 + GST. எதுனா equity, commodity and currency, இது மூணுத்துக்குமே ஒரே சப்ஜெக்ட் தான். ஸோ ஈக்விட்டி தனியாக, கமாடிட்டி தனியாக எல்லாம் கிடையாது. இதை கற்றுட்டிங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வெதர் இட் கேன் பி ஷேர்ஸ், இட் கேன் பி கமாடிட்டிஸ். ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு இந்த வளாகம் நிகழ்ச்சியில இந்த பங்குச்சந்தை, பொருட்சந்தை நிலவரம் மட்டும் இல்லாம இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தகவல்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது மகாலட்சுமி. வணக்கம்.